என்னாச்சு மகளே, என்னாச்சு மகனே, நீ ஸ்டார்டிங்ல இருந்தது மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு உங்களை பத்தி தான் கேக்குறாரு. புரியலையா? தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆமா, நீங்க தனிமையான பாதையில யாருமே இல்லாம பாதாளத்தின் வாசல்ல இருக்கும்போது ஆண்டவராக இயேசு உங்கள்கிட்ட வந்து உங்க கையை பிடிச்சு, நான் இருக்கேன் மகளே, நான் இருக்கேன் மகனே, நீ போ, உன் கூட இருந்து நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசப்பா உங்கள்கிட்ட சொன்னாங்கல்ல. அது நிமித்தமா, அவர் மேல உன் அன்பின் நிமித்தமாக நீங்க அவருக்காக நிறைய காரியங்களை செஞ்சீங்க, அவருக்கு பிரியமான நிறைய காரியங்களை செஞ்சீங்க, அவருக்காக நிறைய பொறுமையோடு இருந்தீங்க, அவருக்காக நிறைய விஷயங்களை சகிச்சீங்க, அவருக்காக நிறைய பிரயாசப்பட்டீங்க. இது எல்லாத்தையும் இயேசப்பா பார்த்துட்டு தான் இருக்காரு. நீங்க அவர் மேல கொண்ட அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் உங்களை பல விதத்துல ஆசீர்வதிச்சிருந்தாங்க. அது ஜாபா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், அண்ட் உங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்ல உங்களை ஆசீர்வதிச்சு ஆண்டவர் உங்களை மேன்மை உள்ள இடத்துல வச்சிருக்காரு. ஆனா இப்ப வச்சிருக்கும் போது அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேலாக உங்க கவனம் போயிருச்சு. எப்படி நெக்ஸ்ட் ஃபேமிலியை க்ரோ பண்ணலாம், அண்ட் நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஊழியங்களை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது மேல கவனம் போயிட்டு ஆண்டவர் மீது நீங்க கொண்டிருந்த அன்பு உங்களுக்கு படிப்படியா குறைஞ்சிருச்சு. நீங்க வேதாகமத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது எபேசு சபையை பத்தி ஏசப்பாங்க சொல்லியிருப்பாங்க. எபேசு சபை அப்படிங்கறது சபைகளை 7 பாகங்களா பிரிக்கலாம். அது 1ஆம் நூற்றாண்டு சபைகளை தான் எபேசு சபைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிபி 30 இருந்து கிபி 110ஆம் நூற்றாண்டுக்குள்ள இருந்த அந்த சபைகளை தான் எபேசு சபைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த காலகட்டத்துல உள்ள சபைகள் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செஞ்சாங்க, சுவிசேஷ ஊழியங்களை செஞ்சாங்க, அவருக்கு ஏற்றபடி அவருக்கு ரொம்ப பிரியமான காரியத்தை செஞ்சு ஆண்டவர் அவர்களை மென்மேல ஆசீர்வதிச்சுக்கிட்டே போனாரு. ஊழியங்கள் பெருகுச்சு, விசுவாசிகள் பெருகுனாங்க, சபை பெருகுச்சு. அதனால அவங்களோட கவனம் எல்லாம் எப்படி இதை மேனேஜ் பண்றது, எப்படி வரவங்களை கைட் பண்றது அப்படிங்கிற மாதிரியே அவங்களோட கவனங்கள் எல்லாம் போய் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அன்பு அங்க குறையும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படின்னு சொல்லி ஏசப்பாங்க அவங்கள்ட்ட சொல்றாங்க. அதே அதிகாரத்துல 5ஆவது வசனத்தை படிக்கும் போது, ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக அப்படின்னு இந்த வேதம் சொல்லுது. நீங்க ஆதியில ஆண்டவருக்காக நிறைய பிரயாசப்பட்டு நிறைய காரியங்களை செஞ்சிருப்பீங்க. அண்ட் ஒரு காலகட்டத்துல அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கும். இப்பயும் நீங்க என்னென்ன காரியத்தை செஞ்சீங்களோ அதே காரியத்தை ஆண்டவருக்காக எழும்பி நீங்க செய்யும் போது இன்னும் ஆண்டவர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்துவார்.